ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடனால் படுற கஷ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் பட்டு வாழ்கிறத விட இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதே நல்லது. இன்றைக்கி நடுத்தர குடும்பங்கள் எல்லாருமே கடன் வாங்கி தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த நிலைமை? யாருக்குமே சரியான வேலை வாய்ப்பும் இல்லை, வருமானமும் இல்லை. இன்றைக்கி உங்களோட நிலைமை என்னன்னு பல வீட்டு ஆண்களும் பெண்கள் கிட்ட கேட்டால் கண்ணீர் விட்டு தான் அழுகிறாங்க. அப்படி ஒரு கடன் சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? கொரோனானால அழிஞ்சு போனது பல உயிர்கள் மட்டும் இல்ல, பல தொழில்களும் தான். பல சில்லறை வியாபாரிகள் நடுத்தெருவில் தான் நிக்கிறாங்க. எல்லா தொழில்கள்லயுமே பெரும் பணம் படைச்ச முதலாளிகள் தான் இருக்காங்க. அவங்க கொடுக்கிற குறைந்த சம்பளம் போதுமானதாகவும் இருப்பதில்ல. தமிழர்களின் நிலைமை பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதிலிருந்து மீண்டு வர சில காலம் ஆகலாம், அல்லது மீண்டு வருவதே கேள்விக்குறியாகவும் ஆகலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.